நம்ம ரொம்பவே டேஸ்டியான வடி பிரியாணி தான் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1/4 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக தயிர், அப்புறம் உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக ஹோல் ஸ்பைசஸும் போட்டுக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக ஆயில் ட்ராப் பண்ணிட்டு அது கூடவே நம்ம அரிசி கழுவி வச்சிருக்கோம். அரிசியும் போட்டுக்கோங்க. நான் இங்கே 1.5 கப் அரிசி வச்சுருக்கேன். நீங்கள் 1.5 கப் அரிசி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா உதிரியாக 75% குக் ஆகணும். நம்மளுக்கு இந்த வடி பிரியாணியோட ஸ்பெஷலே என்னன்னா உதிரியாக வருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபுல்லாக மசாலா எல்லாம் கிரவுண்டில் இருக்கும். நம்ம மேலே ரைஸ் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறமா இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு மறுபடியும் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக கேஷ்யூஸ் போட்டுக்கோங்க. கேஷ்யூஸ் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட் ஃபைனலாக கார்னிஷிங் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். நம்ம லைட்டாக ப்ரௌனி ஷேடு வந்தோடனே அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா 1 கப் ஃபுல்லாக நான் 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுல தான் அந்த பிரியாணியோட டேஸ்டே இருக்குது. வெங்காயம் கறிகிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும். அதாவது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரது வரைக்கும் வதக்கிக்கலாம். அந்த மாதிரி கலர் வரணும். கோல்டன் ப்ரௌன் வந்ததும் கொஞ்சமாக அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் கார்னிஷிங்க்கு போடுறதுக்கு அது கூடவே அந்த ஆயிலே நம்ம புதினா, கொத்தமல்லி இந்த 2ம் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். எனக்கு காரம் கம்மியாக தான் வேணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனையும் போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் சிக்கன் போட்டிருக்கேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் கூட்டிக்கோங்க, மசாலாவும் கூட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு ஃபுல் பழுத்த தக்காளி, ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா குழைய விட்டுறாதீங்க. இதுலேயும் நம்ம கொஞ்சமாக மசாலா போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு சிக்கன் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ரைஸுக்கு கொஞ்சமாக மசாலா எக்ஸ்ட்ராவாக போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். வெறும் கார மிளகாத்தூள் மட்டும்தான் போடணும், வேறு எதுவுமே போடக்கூடாது. கார மிளகாத்தூள் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் இதுலேயே நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு ஹாஃப் புதினா, கொத்தமல்லியை அது கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தக்காளி கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி, ஸோ நான் மறுபடியும் தயிர் ஊற்றலை. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க பாத்திரத்தில் நான் 1 கப் தண்ணி ஊற்றி அதை அலசி அதையும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இதுக்கப்புறம் செக் பண்ண முடியாது. இதுலேயே உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே உப்பு டேஸ்ட்டு கொஞ்சம், அதாவது நம்ம நார்மலாக சாப்பிட்றது கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், காரமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். போட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மூடி வச்சுட்டு கொஞ்சமாக சிக்கன் வெந்ததும் நம்ம பிளான்ச் பண்ணி வச்சிருக்க அரிசி, அதாவது 70% வேக வச்சிருக்க அரிசியை ரைஸை போட்டுக்கலாம். ரைஸை போட்டுட்டு லெவல் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிராம கொஞ்சமாக மேலூட்டால அப்படி போட்டு அதை மேலே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு குங்குமப்பூவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்கள் கலர் பொடி கூட போட்டுக்கலாம், எல்லோ ஃபுட் கலர். அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன்ல அந்த ஃப்ரைட் ஆனியன், அதுவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினாவும் போட்டுக்கோங்க. அப்புறமா வறுத்து வச்சுருக்க கேஷ்யூஸும் போட்டுக்கோங்க. இது கூடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே ரோஸ் வாட்டர் ஊற்றுவாங்க, ஆனால் நான் ஊற்றலை. அப்புறமா ஃபைனலாக 1 ஸ்பூன் கீ ஊற்றி நம்ம இப்போ தம் பண்ணிடலாம். லெமன் ஜூஸும் ஒரு ஹாஃப் லெமன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம இப்போ தம் பண்ணிடலாம். ஒரு லோ ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ் வச்சு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும். சீரியஸ்லி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மறுபடியும் இதோ மாதிரி இன்னொரு டிஷ்ஷில் நான் உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன். மறக்காமல் என்னோட சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் மறக்காமல் இது கூட ரைத்தா சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.